அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. வீரானாவா? இப்போதானே எல்லார்கிட்டயும் பேசணும். திரும்பவும் வீரானா? என்னாச்சுங்க? ஒன்னில அட்டெண்ட் பண்ணுங்க. ஹலோ வீரானா? சரத்து, சாரிடா, திரும்பவும் உனக்கு கால் பண்ணிட்டேன். இருக்கட்டும்னா என்னன்னா சொல்லு. டே அது ஒண்ணு இல்ல, சக்கரவர்த்தி சார் கால் பண்ணியிருந்தாரா, அதை நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், மறந்தே போச்சு. சக்கரவர்த்தி சாரா? எதுக்கு வீரானா? தெரியலடா, ஆனா கால் பண்ணி நீங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க, ஓகே தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லைல, இல்ல குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை அப்படி இப்படின்னு கேட்டாரா. என்னன்னா சொல்ற? எதுக்கு இதெல்லாம் கேட்டாரு? அதான்டா எனக்கும் தெரியல. வீரானா, நம்ம வீட்டுல எதுவும்? டேய் அப்படிலாம் ஒண்ணு இல்ல, எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லடா, எல்லாமே நார்மலா தான் இருக்கு. அப்பனா எதுக்கு வீரானா கேட்டாரு? தெரியலடா. வீரானா வேற ஏதாவது சொன்னாரா? வேற பிரச்சனை ஏதாவது ஒண்ணுனா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு. மிச்சப்படி ஒண்ணு இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். டேய் எனக்கு என்னமோ நீ ஊர்ல இல்லாதனால அவர் அந்த அக்கறையில கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? இருக்கலாம்டா, நீயும் ஊருக்கு போயிருக்க, சிந்துவும் ஊருக்கு போயிருக்கா, அதனால ஏதாவது நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓ ஓகே 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 வீரானா, நான் சக்கரவர்த்தி சார்ட்ட கூட கால் பண்ணி கேட்டுக்கிறேன். ஓகேடா, ஏதோ அவசரம் இல்ல, இருந்தாலும் உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணுமேங்கிறதுக்காக பண்ணேன். மிச்சப்படி நாங்க எல்லாருமே ஓகே. சிந்துவும் அப்பப்ப கால் பண்ணிக்கிட்டே தான்டா இருக்கா, அங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றா போல. நம்ம பாப்பா குரல கேட்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்குடா. ஆமாண்ணா, நானும் கால் பண்ணேன், பேசினா ஒரே சிரிப்பு தான் அவளுக்கு. ஆமாண்டா. சரி ஓகே திரு, உன்னை போய் தொந்தரவு பண்ணிக்கிட்டு நான் உனக்கு இனி அப்புறமேல் கால் பண்றேன். இல்ல நீ ரூமுக்கு வந்த பிறகு கால் பண்ணு. சரிண்ணா. வச்சுட்டுமா? ஓகேண்ணா. கட் பண்ணிட்டா. என்னங்க? என்னம்மா? இல்ல இது இப்ப மெனக்கிட்ட அவசியம் போன் பண்ணி சரத்துக்கிட்ட சொல்லணுமா? ஏமாதி என்னங்க, அவங்களே சந்தோஷமா இருக்காங்க போயிருக்காங்க, நீங்க இத போய் சொல்லிக்கிட்டு சரத் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பான். ஏங்க அப்படிங்கிறியா? பின்ன நம்ம குடும்பத்துல ஏதாவது பிரச்சனையான்னு சக்கரவர்த்தி சார் கேட்டாருன்னு சொல்லிட்டீங்க, அப்பனா சரத்துக்கு என்ன நினைக்க தோணும்? ஏதாவது பிரச்சனையா? என்னவா இருக்கும், ஏதா இருக்கும்? இதுக்காக சக்கரவர்த்தி சார் இப்படி போன் பண்ணி கேட்டாரு. இந்த மாதிரி கண்டிப்பா ஏகப்பட்டது யோசிச்சுட்டு இருப்பான். ஐயோ மதி, இதெல்லாம் யோசிக்கலையே. போங்க, நான் கூட சும்மா தான் கால் பண்றீங்க நினைச்சா இத போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. திடீர்னு சக்கரவர்த்தி சார் கால் பண்ணி இப்படி எல்லாம் கேட்டதும் எனக்கே கொஞ்சம் குழப்பமா இருந்தது, அதான் எதுக்கு சரத்துக்கிட்ட சொல்லி வைப்போமேன்னு வச்சேன். நல்லா வச்சீங்க. சரி சரி, இனிமேல் இந்த மாதிரி பேசாதீங்க. சரத்தை கால் பண்ணாலும் எல்லாரும் ஓகேன்னு சொல்லுங்க. ஒரு வார ட்ரிப் தானங்க, அங்க ஜாலியா அவங்களுக்குள்ள என்ன யோசிக்கிறாங்களோ பேசுறாங்களோ அத மட்டுமே பேசிட்டு யோசிச்சுட்டு வரட்டுமே. இப்படிதான் மதி, கொஞ்சம் கூட யோசிக்காம எதா இருந்தாலும் பேசிடுறது. இதுக்குதாங்க பொண்டாட்டி கிட்ட எதா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யணுங்கிறது. ஓ அப்படிங்கிற? மனைவி ஒரு மந்திரி, மந்திரி கிட்ட எந்த ஒரு ஆலோசனையும் பண்ணாம அண்ணர் ஏதாவது முடிவு எடுப்பாரா? எடுக்கவே மாட்டாரு. அப்பனா நீங்க மட்டும் ஏன் இப்படி முடிவு எடுக்கிறீங்க? மன்னித்துக் கொள்ளுங்கள் மந்திரியாரே, இனி உங்களிடம் ஆலோசிக்காமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டேன். சரிங்கள் மன்னா. ஹேய், சரிங்கள் மன்னா, இனி என்னிடம் எதையும் ஆலோசித்து அதுக்கப்புறம் பேசுங்கள். அப்படியே செய்கிறேன் மந்திரியாரே. மந்திரியாரே, அண்ணா, நம் இளவரசர் எங்கே? அவர் துயில் கொண்டுள்ளார். என்ன கொண்டுள்ளார்? தூங்கிட்டு இருக்காங்க. ஏய் மதி, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, ஆனா சிரிப்பு தான் கண்ட்ரோல் பண்ண முடியல. இரு ஒரு நாள் இதுக்காகவே டைம் ஒதுக்கி ரெண்டு பேரும் இந்த மாதிரி பேசி பாப்போம்னா? கண்டிப்பா. ஏன் இன்னொரு நாள்? இப்பவே? ஆமா இப்பவே பேசுங்க. இங்க உங்க தம்பி ஜாலியா ஹனிமூன் கொண்டாடிட்டு இருந்திருப்பாரு, அவனை போட்டு அது இதுன்னு சொல்லி பேசி குழப்பி விட்டு அந்த மனுஷன் அங்க நிம்மதி இல்லாம ஆக்கி விட்டுட்டு உங்களுக்கு இங்க விளையாட்டு கேக்குதா? ஐயோ என்னடி நீ எப்படி திட்டுற? அப்பனா வேணி அவ்வளவுதான், கண்ட மணிக்கு திட்டுவா. இரா மச்சான்ல ஒரு மச்சானா, வாழ்க்கையில வந்த வில்லன் அப்படின்னு பேசுவா. ஐயோ நான் உடனே கால் பண்ணி சக்கரவர்த்தி சார் போன் பேசுற மாதிரி கனவு கண்டேன் சொல்லிட்டா. நீங்க ஆணியே புடுங்க வேண்டாம். ஏய் வாங்க, சூப் ரெடி பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் அத சாப்பிடலாம். என்னடி புருஷனை இப்படி சொல்லிட்ட? நான் மந்திரியார். இருடி, மந்திரிய முந்திரியாக்கி சாப்பிடுறேன். ஐயோ, நான் கிளம்புறேன்ப்பா. அந்த பயம் இருக்கட்டும், ஓடு வாரேன். ஓகே வாங்க. என்னங்க, என்ன யோசிக்கிறீங்க? இல்ல சக்கரவர்த்தி சார். சக்கரவர்த்தி சாருக்கு கால் பண்ணி கேட்ட வேண்டியதானே? அப்படிங்கறியா? நீங்க யோசிக்கிறதுக்கு
சார்கிட்டயே ஃபோன் பண்ணி கேட்டலாம். சரி ஓகே. இரு கால் பண்றேன். ஓகே ஓகே பண்ணுங்க. என்னவா இருக்கும்? எதுக்காக சக்கரவர்த்தி சார் இப்படி கேட்கணும்? ஹலோ. டேய் சரத்து. ஹாய் சார். என்னடா ஹனிமூனுக்கு போய் இந்த சார் ஞாபகம் இருக்கா? சார் ஏன் சார்? சரி சரி என்ன கால் பண்ணிருக்க? பொருளா இருக்காங்க கிளைமேட் எல்லாம். ஆனாலும் இந்த குடுப்பனை யாருக்காவது கிடைக்குமாடா? என்ன சார் எந்த வீட்லயாவது அண்ணனுக்காக தங்கச்சி இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாளா? தங்கச்சின்னு சொல்றதை விட தங்கச்சி புருஷன். ஆமா சார் இங்க கல்யாண கிஃப்டா? ஓகே ஓகே ரொம்ப நல்ல கிஃப்டா. சரி சொல்லுடா. இல்ல சார் வீரானா கால் பண்ணிருந்தான். நீங்க அவன்கிட்ட ஏதோ பிரச்சனை எது ஒண்ணுனா. டேய் அது ஒண்ணு இல்ல. நீ ஊர்ல இல்லையா அதனால சும்மா என்ன எதுன்னு கேட்டுக்கலான்னு கேட்டேன்டா. மிச்சப்படி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். நீங்க தேவையில்லாம எதையும் பேச மாட்டீங்க கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன சார் ஏதாவது ப்ராப்ளமா? ஏய் சரத் அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. ஏதாவது ஒண்ணுன்னா நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? சார் நம்பலாமா? சரத்து இல்ல சார் நான் இங்க இருக்கேன் நான் எதுவும் நினைச்சுக்க வேணும் யாரும் எதுவும் சொல்லாம இருந்துடக்கூடாதுல. டேடே அப்படிலாம் ஒண்ணு இல்லடா. சும்மாதான் என்ன பண்றாங்க என்னன்னு கால் பண்ணி கேட்டேன். ஓகே சார். சரி சரி போயிருக்கிறது ஹனிமூனுக்கு. போலீஸ்காரன் புத்தியும் அங்க போயும் காமிக்காத. இங்க பாருடா போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் இப்படி லீவ் எடுத்து நாமளா ரிஸ்க் எடுத்து போறதுதான். அடுத்து இங்க வந்து டியூட்டில ஜாயின் பண்ணிட்ட அடுத்து பொண்டாட்டி கூட பேச கூட டைம் இருக்காது. அதனால கிடைக்கிற டைத்தை பயன்படுத்திக்கோ புரியுதா? ஓகே சார். சரி வச்சிட்டுமா? ஓகே சார். என்னங்க சக்கரவர்த்தி சார் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு? ஆமா சரி ஓகே. அவர் சொல்ற மாதிரி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க கூட சும்மா கால் பண்ணிருக்கலாம். வீரானா இதுக்குன்னு மெனக்கிட்டு கால் பண்ணானா அதனால கொஞ்சம் பயமாயிடுச்சு. என்னங்க இல்லாட்டி வாங்குங்க ஊருக்கு போலாம். ஏமா? இல்ல எதுக்கு நாமளும் வந்து 4 நாள் ஆச்சு கிளம்பலாங்க. இன்னொரு 3 நாள் ஸ்டே பண்றதா? இல்ல இனி உங்க மனசு கண்டிப்பா ஒரு நிலையா இருக்காது. என்னமோ ஏதோன்னு தோணும். இல்ல இல்ல ஃபேமிலில எல்லார்கிட்டயும் நம்ம பேசிக்கிட்டே தானே இருக்கோம். இப்போ வரைக்கும் எல்லாருமே நார்மலா கரெக்டா தான் பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனைனா சின்னதா பிசுறு தட்டும். சக்கரவர்த்தி சார் சும்மா கூட கால் பண்ணிருக்கலாம். சரி ஓகே பாத்துக்கலாம். ஊருக்கு கிளம்பலாமா? இல்ல இல்ல கிளம்பணும்னா நானே சொல்றேன் அப்பம்போது கிளம்பலாம் ஓகேவா? சரி வா வேற எங்கேயாவது போலாம். என்னங்க நீங்க ஓகேவா? நான் ஓகே தாண்டி. நீ கேக்குற கேள்வியை பார்த்தா இப்பவே உடனே ஊருக்கு போகணுங்கிற எண்ணத்தை வர வச்சிருவா போல. வா வா அந்த ஃபால்ஸ்க்கு போலாம்னு சொல்லியிருந்தாங்கல்ல அங்க போயிட்டு வருவோம். சரிங்க. அண்ணே அண்ணே என்னண்ணே சொல்ற? அண்ணே நீ சொல்றதெல்லாம் உண்மையா? வைரம் நான் பேசுறதுக்கு முன்னே சொன்னேன் இந்த விஷயத்த கொஞ்சம் பொறுமையா கேளுன்னு. கோபப்படாதடா கோபப்படாத. இல்லண்ணே என்னால நம்ப முடியல. எப்படின்னு எப்படி சித்தார்த் எப்படின்னு இப்படி பண்றான்? அதாண்ட என்னாலையும் நம்ப முடியல. நான் ஒவ்வொரு தடவையும் நம்ம பொண்ணு போட்டோவை அனுப்பும் போது வைரம் வைரம் ஊசலெல்லாம் பதறுது. வைரம் நான் காலை செக் பண்ண அனுப்புனேன். அப்ப எனக்கு வர்ற கால் டார்ஜிலிங்ல இருந்தா வருதுன்னு சொன்னாங்க. உடனே சித்தார்த்துன்னு கன்ஃபார்ம் பண்ணல. அதே மாதிரி சித்தார்த் ஃபர்ஸ்ட் நாள் டார்ஜிலிங் போனதுமே சிந்து தூங்குற மாதிரி ஒரு போட்டோ அனுப்பி விட்டான். இப்ப எவ்வளவோ டெக்னாலஜி வந்துருச்சு. அதனால அதை எடிட்டிங்கா கூட இருக்கும்னு நினைச்சு சிந்து கிட்ட பேசும்போது அப்பாவுக்கு நீ தங்கி இருக்கிற ஹோட்டல் ரூம் எல்லாமே சென்ட் பண்ணுமா எப்படி இருக்குன்னு பாக்குறேன்னு சொன்னேன். அப்ப சிந்து வீடியோ எடுத்து அனுப்புனா. சிந்துவை நான் போட்டோல பார்த்தா அதே பெட்ரூம் அது எல்லாத்தையும் சிந்து வீடியோவை எடுத்து எனக்கு சென்ட் பண்ணாடா. அதுக்கப்புறம் தான் முழுசா நம்பினேன். அண்ணே ஏன்னு ஏன் இப்படி பண்றான் தெரியலடா. என்னால சிந்து கிட்ட சொல்லவும் முடியல. போன் பண்ணும் போதெல்லாம் ரத்னப்பா அப்படிப்பா இப்படிப்பா அவன் ஒவ்வொன்னா சொல்லும் போது அதுவும் இல்லாம ஒவ்வொரு நிமிஷமும் சித்தார்த்த பத்தி பெருமையா பேசும்போது அவன் கெட்டவே மோசமானவன் உன்னை வச்சு இப்படி எல்லாம் மிரட்டாமான்னு என்னால சொல்ல முடியல. அண்ணே நீயே சொல்றா சித்தார்த் புக் பண்ண காட்டேஜ் அவங்களுக்கு மட்டும்தான். வெளியால் யாருமே உள்ள வர முடியாது. அப்படி இருக்கும்போது நம்ம பொண்ணு தூங்கிட்டு இருக்கிற போட்டோவை அவனை தவிர்த்து யாரும் அனுப்ப முடியும்? ஆனாலும் என்னால நம்ப முடியலடா. சித்தார்த்தா இப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் யோசிக்க வேண்டியதா இருக்கு. நான் போன் பண்ணி மிரட்டும் போது செத்துட்டேன்டா. ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டு இருக்க. நீ இப்போ ஒண்ணு கெட்டு போலன்னு அவன் மிரட்டானோ? பாருங்க இப்பவே பிளைட்டுக்கு புக் பண்ற. நம்ம மகைங்களை கூப்பிட்டு நாமளும் டார்ஜிலிங் போவனே. அங்க போய் அவனை என்ன பண்ணணுமா பண்ணிட்டு நம்ம பொண்ணை கூட்டிட்டு வருவோம். டேய் முட்டாள் மாதிரி யோசிக்காத. சொல்ல போனா அவன் என் போனையே ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கான். அண்ணே எல்லாம் தெரியும்டா. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் புரிஞ்சுக்காத முட்டாள நானு. அதே மாதிரி நம்ம ஆபீஸ் இல்ல நம்ம ஆபீஸ்க்கு வெளியே அவன் ஆளை விட்டு நம்மள நல்லா வாட்ச் பண்றான். பாரு நம்ம சின்னதா ஏதாவது ஒரு மூவ் பண்ணா கூட அங்க நம்ம பொண்ணு வேணாண்டா வேண்டாம். அதுவும் இல்லாம சித்தார்த்து கெட்டவன் சிந்துவுக்கு தெரிஞ்சா அவ உடம்பால சாகுறத விட மனசால செத்துருவாடா. மனசால செத்துருவா. அண்ணே வேண்டாம் வேண்டாம். நம்ம பொண்ணுக்கு சித்தார்த்த பத்தி எதுவுமே தெரிய வேண்டாம். சித்தார்த் நம்ம சொல்றத கேக்குற வரைக்கும் கண்டிப்பா நம்ம பொண்ணு நல்லாதான் பாத்துக்குவான். பாத்துக்கட்டும்டா. அதுக்கப்புறம் இங்க வந்தது நம்ம என்ன எதுன்னு பாத்துக்கலாம்.
அண்ணே இப்ப நம்ம என்னதான் பண்ண போறோம்? இத வேற யார்கிட்டயும் சொல்லி நம்ம சரத்துக்கிட்ட சொல்லி நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? இதனால நம்ம சிந்து எந்த விதத்திலயும் கஷ்டப்படக்கூடாது. சித்தார்த்து கெட்டவன் தெரிஞ்சாலேவும் சிந்து மனசுல செத்துருவான்னு சொல்றேன். அப்படி இருந்தா நீ என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்னு நினைக்கிற? ஆபீஸ் தானே எழுதி கேக்குறோம், போயிட்டு போதுடா. நம்மளால முடியும். இந்த அளவுக்கு கொண்டு வந்த நாம இன்னொரு ஆபீஸ உருவாக்க முடியாம இல்ல. போறது போகட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அண்ணே ஐயோ, நான் நல்லா யோசிச்சு முடிவு எடுத்துட்டேன். நான் சொல்றத நீ கேப்ப இல்ல? என்னன்னே இப்படி கேக்குற? உன் பேச்சுக்கு என்னன்னே மறு பேச்சு. சரி, அப்பனா நாளைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போவோம். அங்க போய் நம்ம ஆபீஸ அண்ணே வேற வழி இல்லடா, நம்ம பொண்ணுக்காக. அப்புறம் இது வீட்டுல நான் யார்கிட்டயும் சொல்லல. இப்பதான் நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன். இது நீ சைன் பண்றதுக்காக. தப்பி தவறி கூட யார்கிட்டயும் சொல்லிடாத. நம்ம சிந்து நம்ம பக்கத்துல வர வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கிறது முக்கியம், புரியுதா? சரின்னு ஐயோ அண்ணே எதுவும் நினைக்காத. நீ எதுவுமே யோசிக்காம ஒரு முடிவு எடுக்க மாட்ட. பாத்துக்கலாம். நீ சொல்ற மாதிரி சிந்து நம்ம பக்கத்துல வர வரைக்கும் நாம பொறுமையாவே இருப்போம். நீ யோசிச்சு எடுத்த முடிவு கண்டிப்பா கரெக்டா தானே இருக்கும். வைரம் இது போதும்டா. எப்படி ஏத்துக்கிறியோ, நீ என்ன சொல்றியோ நினைச்சுக்கிட்டு இருந்த. வீட்டுல எல்லார்கிட்டயும் சொல்றது பெருசு இல்லடா. நம்ம சிந்து நம்ம பக்கத்துல இருந்தா நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ரொம்ப தூரத்துல இருக்காடா. இதுக்காகவே பிளான் பண்ணி டார்ஜிலிங் கூட்டிட்டு போயிருக்கான். கரெக்டுன்னு நீ சொல்றது கரெக்ட் தான். பக்கத்துல இருந்தா நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோன்னு பிளான் பண்ணி தான் அவ்வளவு தூரம் கூட்டிட்டு போயிருக்கான். ஆமாண்டா, அப்படிதான் நினைக்க தோணுது. சரி வைரம், இப்போதைக்கு எல்லாத்தையும் விடு. நம்ம சிந்துவை விட இந்த ஆபீஸ் ஒன்னும் ரொம்ப பெருசு கிடையாது. நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். சரிங்க அண்ணே. அப்புறம் நான் திரும்ப சொல்லிட்டேன், சிந்து இங்க வர்ற வரைக்கும் வீட்டுல இதை யார்கிட்டயும் சொல்லாத. சிந்து நம்ம கைக்குள்ள வரட்டும், அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். வைரம் புரியுதா? சரிங்க அண்ணே. சரி, இதையே யோசிக்காத. ஜீவாவை ஃபைல் எல்லாம் எடுத்து வைக்க சொன்னேன், போய் வாங்கிட்டு வா. இன்னைக்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பத்திரத்தெல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் மாத்தி எழுதிட்டு நாளைக்கு போய் சைன் மட்டும் பண்ணிடுவோம். சரிங்க அண்ணே. என்னவே இன்னும் நம்மள தேடி வரல? கோபமா பேசிட்டு கோச்சிக்கிட்டு அட்டேஜ விட்டு வெளியே வந்தோம். எனக்கு என்னன்னு கம்மன் இருக்கான். ஐயோ சிந்து, அவசரப்பட்டுட்டியோ? இப்படி எல்லாம் பொண்டாட்டி கோச்சிக்கிட்டா புருஷனா என்ன பண்ணணும்? பின்னாடியே வந்து கெஞ்சனும் கொஞ்சனும். இந்த சித்தார்த் மாடுக்கு ஒண்ணுமே தெரியல. ஐயோ ரொம்ப தூரம் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல எங்கிட்டாவது போனோம் கண்டிப்பா நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். பேசாம காட்டேஜுக்கே போயிடுவோம். அங்கேயும் போய் கோபமா இருக்கிற மாதிரி நடிப்போம். ஏன்னா சித்தார்த்த மனசுல என்னமோ இருக்கு. அவனா நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். பொண்டாட்டியா நான் எதுக்கு இருக்கேன்? அவனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அத பாதியே நான் வாங்கிக்குவேன். அது கூட அவனுக்கு புரியல. புரியும். நம்ம கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரியே மெயின்டைன் பண்ணுவோம். அப்பதான் நம்ம கிட்ட என்ன எதுன்னு சொல்லுவான். ஏய் சிந்து. வந்துட்டான். இங்கதான் இருக்கியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? உன்னை யாரு தேட சொன்னா? ஏய் சிந்து, இங்க பாரு, என் கூட பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. இப்படியே நடந்தே ஊருக்கு போயிடுவேன். ஆமாடி, ஊர் பக்கத்து தெருவுல தான் இருக்கு. எங்க இருந்தா என்னடா, நான் நடந்து போகதான் செய்வேன். நடக்கலாமா? ஏய், உன்னை நம்பிதாண்டா நடக்கிறேன். முன்னாடியே கொஞ்சம் சிந்துன்னு கூப்பிட்டுட்டே வாடா. இவன் மேல கோபம் வரலனாலும் வர்ற மாதிரி நடிக்க எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு. சிந்து நில்லு. நில்லுங்கறா. அப்பனா கண்டிப்பா பின்னாடியே வருவா. ஓகே வரட்டும். ஏய் சிந்து. சிந்து போதும், அதோட நின்னு. நீ சொன்னா நான் ஏன் நிக்கணும்? சிந்து இங்க பாரு, நீ பின்னாடியே வர, நான் போய்கிட்டே இருப்பேன். எதுக்குடா என் பின்னாடியே வர? ஏன்னா உன் புருஷன்டி. புருஷன் இப்பதான் நினைப்பு வந்ததோ? நான் கண்டுக்காம போனப்ப நினைப்பு வரல. ஐயோ சிந்து, அது ஏதோ ஒரு கவனத்தை. அந்த கவனம் தான் என்னன்னு கேட்டேன். அது ஒண்ணும் இல்லடி. இல்ல நீ எல்லாம் செட்டே ஆக மாட்ட. இல்ல நான் உனக்கு செட் ஆக மாட்டேன். ஏய், அதெல்லாம் செட் ஆகும்டி. ஆக மாட்டடா. உனக்கு என் கூட வாழ்ந்து போர் அடிச்சு போச்சுல. பாருடி, ரொம்ப சினிமா சீரியல்லாம் பாத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஓவரா டயலாக் பேசிட்டு இருக்க. நான் பேசினா டயலாக் மாதிரி தான் இருக்கும். நீ என்ன கண்டுக்காம போகும்போது எனக்கு எப்படி இருந்தது? சரி சாரி. சாரி ஒண்ணும் தேவையில்ல. நான் இப்படியே பொடி நடைய நடந்து என் அப்பா கிட்ட போறேன். ஆமா, உங்க அப்பன் பெரிய இவன். ஆரம்பிச்சிட்டேல. ஓகே சாரிடி. புருஷனை ரொம்ப கெஞ்ச விடாத. நான் உன்கிட்ட சொன்னேனா? சொன்னேனா? என்ன கெஞ்ச சொன்னேனா? சிந்து, அடியே சிந்தாமணி, இனி உனக்கு கண்டுக்காம இருக்க மாட்டேன். தப்புதான், சாரி. இல்ல நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. இப்ப கூட எங்க அப்பாவை திட்டினா பத்தியா? இந்தா ஒரே ஒரு கால் எங்க அப்பாக்கு போன் பண்ணி, அப்பா என்ன கூப்பிட வாப்பா அப்படின்னு சொன்னா போதும். அடுத்த செகண்ட் என் ரத்னப்பா, வைரப்பா, என் வீராண்ணா, திரு அண்ணா, சக்தி அண்ணா, சரத்தண்ணா, என்னோட ஜீவா. போதும், மூச்சு வாங்குது. இன்னும் லிஸ்ட் இருக்குடா. எனக்கு தெரியாத லிஸ்டா? தெரியுதுல, சொல்லு. தெரியுதுல, எனக்காக இவ்வளவு பேரும் வந்து நிப்பாங்க. உங்க அப்பா எல்லாம் என்ன திட்டுற?
ஆமா ஆமா வருவாங்க. சித்து சரிடி வருவாங்கன்னு தானே சொன்னேன். இந்நேரம் எங்க வீட்டை திட்டுறதே உனக்கு பொழப்பா போச்சுல. திட்டுடா திட்டு போ, நீ வாட்டுக்கு எவ்வளவு நேரம் திட்டு, அதெல்லாம் நான் கேட்க உன் பக்கத்துல இருக்க மாட்டேன். சரி இப்ப என்னதான் பண்ணணும்? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், நான் போறேன், இப்படியே பொடி நடைய போறேன். சரி போ. சீதா போ. ஐயோ பொசுக்கன் போன்னு சொல்லிட்டா, கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டோமா. என்ன நிக்கிற? போ. எனக்கு போக தெரியும். சரி சரி போ. ஏய், நீ சொன்னா நான் போக மாட்டேன்டா, எனக்கா போய்க்க தெரியும். ஓகே அப்ப நான் சொல்லல. சொல்லாத. ஐயோ லூசு லூசு சிந்து, நீ ஒரு லூசு. பாரு பொசுக்கன்னு போன்னு சொல்லிட்டான். ஐயோ முன்ன பின்ன வந்திருந்தா தானே இதெல்லாம் தெரியும். போய் வந்த இடத்துக்கு திரும்ப போவான்னு சொன்னா எனக்கு தெரியாது, இதுல தெரியாத இடத்துல விட்டுட்டு போன்னு சொன்னா அடியே அடியே உன் வாயை கொஞ்சம் குறைச்சுக்கணும்டி. பொசுக்குன்னு போன்னு சொல்லுவான்னு எதிர்பார்க்கலையே. இன்னும் நின்னுக்கிட்டே இருந்தா நமக்கு தான் அசிங்கம். சரி எங்க போறது, அப்படியே போக வேண்டியதான். ஓய் இன்னும் போலையா? இவனுக்கு வேற அவசரம். டேய் போவேண்டா போவேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு. சரி ஓகே பாய். பாயா? ஆயிடி பார்த்து பொடி நடையா போ. இப்போ ஊர் போய் சேருறியோ அப்ப கால் பண்ணு. ஐயோ ஊர் போய் சேர்ந்தாதானே கால் பண்ண. இப்போ என்ன அது? ஓகே ஓகே பாய் பாய். போகாதடா. ஐயோ போயிட்டானா அசித்து. காதல் உலகம் கவிதை நூல்களாயிரம். என்ன? ஐ லவ் யூ. இல்ல இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன், நீ ஒரு பிராடு, என்ன ஏமாத்துற. ஏய் வாடி, பின்ன அப்படியே போயிடுவேன். அப்போ எனக்கு பாத தெரியும், நான் அப்படியே பொடி நடையா. நீ சொன்னா கேட்க மாட்ட உன்ன. ஏய் டேய் சித்தார்த் வாடி. தொடங்கினால் கூசும் இடங்களா நகங்களே கீரும் படங்களா தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம். வீரா கிட்ட கேட்டது தப்பா போச்சு, அப்படியே சரத்து கிட்ட சொல்லிட்டான். ஐயோ நல்ல வேலை சமாளிச்சேன், இல்ல கண்டிப்பா பயபுல இன்னைக்கே கிளம்பி வந்திருப்பான். போலீஸ் வேலை எவ்வளவு ரிஸ்கான வேலை. ஊட்டிக்குன்னு உள்ள வந்துட்டோம்னா குடும்பம் அப்பா அம்மா பொண்டாட்டி புள்ள எதையுமே நினைக்க முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பிரஷர் மட்டும் தான் இருக்கும். ஏதோ இப்பதான் அவனே மனசு வந்து பொண்டாட்டிய கூட்டிட்டு அதுவும் சித்தார்த்து சொன்னனால ஹனிமூன் போயிருக்கான். அத நினைச்சு பார்க்காம நான் வீணாக்கி இருப்பேன். சரி 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 சார் விடுங்க, என்ன பண்றது. இல்லடா நான் ஃபர்ஸ்டே உன்கிட்ட கால் பண்ணாம போயிட்டேன். ஈரா வீட்ல தானே இருக்கா, அவனுக்கு எல்லா சுச்சுவேஷனும் தெரியுமே நினைச்சு கால் பண்ணது தப்பா போச்சு. சார் தப்புலாம் இல்ல சார். வீரா நாப்ல என்ன நினைச்சிருப்பான், சரத்துக்கிட்ட எதா இருந்தாலும் உடனே சொல்லணும்னு நினைச்சுதான் சொல்லிருப்பான். மிச்சப்படி பெருசா யாரும் எதுவும் யோசிக்கல சார். இல்ல நான் இப்ப கால் பண்ணதும் சரத்து கண்டிப்பா யோசிக்கதான் செய்வான். எனக்கு என்னமோ அவன் உடனே கிளம்பி ஊருக்கு. ஏன் சார் அவன் பேச்சுல ஏதாவது பேச்சுல இல்ல. இடே சரி அதை விடு. சரத்து இனி அவனா வந்தா பாத்துக்கலாம், நம்மளால வரக்கூடாதுன்னு நினைச்சோம். அப்படி இல்ல சார், சரத் இப்ப வந்தாப்ல என்ன பண்ணிட போறான். இந்த ஊருக்கு இங்க வர்ற வரைக்கும் நாம எதையுமே பண்ண முடியாது, அவங்க சொல்றதான் கேட்கணும். ரத்னமாமா அததான் செய்யறாரு, ஆனா அத நம்ம ஊட இருந்து கொஞ்சம் மாத்தணும், அவ்வளவுதான் சார். டேய் ஜீவா இருந்தாலும் பரவாயில்லடா, இன்னும் உண்மையிலே பாராட்டுறேன். ரத்னா உன்கிட்ட பேசுறத வச்சு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்க பாத்தியா, உண்மையிலே நீ கிரேட்ரா. சார் இதுல என்ன இருக்கு கண்டுபிடிக்க, பிறந்ததுல இருந்து அந்த வீட்டுல தான் இருக்கேன், எல்லாரும் முகத்தையும் பாத்துட்டு இருக்கேன். அவராரு முகம் கொஞ்சம் மாறினாலே என்ன பிரச்சனைங்கிறது நமக்கு தெரியாதா என்ன? அது சரிதான். அப்புறம் சார் நான் தனியா எதையுமே பண்ணல சார். தனியா நம்ம என்னடா பண்ண போறோம் அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது கடவுளா பார்த்து இதோ இந்த பொண்ணை என் கூட அனுப்பி விட்டுருக்காரு. கஷ்டமோ நஷ்டமோ கூடயே சுத்துது சார். டேய் எருமை முட்டைக்கண்ணு முழியா. என்ன என்னடா ரொம்ப ஓவரா பேசுற, அது மாதிரி சுத்துது அது இதுங்கற. நான் என்ன உனக்கு ஆடு மாடா? சொல்றா உன் வீட்ல வளர்க்கற கோழி நினைச்சியா? கோழியா? இல்ல மயிலுன்னு வச்சுக்கவா. அட போமா, எப்ப பாரு வாட்டுன்னு. இங்க பாரு பிஞ்சிரும் பாத்துக்கோ. ஐயோ என்னது? டேய் போதும்டா சண்டை போட்டுக்காதீங்க சார். நீங்க பாராட்டுற அளவுக்கு இது ஒண்ணு ரொம்ப ஒருத்தலம் கிடையாது. ஏய் நான் ஒரு ஹீரோ மெட்டீரியல்மா. அச்சி போடா. சார் இதுக்கு மேல அசிங்கப்பட முடியாது சார். ஏண்டா சண்டை போட்டுக்கிறீங்க? எப்ப பாரு இதுதான் சார். ஓகே இவதான் சார் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா. போன ஜென்மத்துல சண்டை கோழியா பிறந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா நீ சண்டை
சேவலு 2 பேர் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருந்தோம். ஏய் ஓகே ஓகே. சார் கடுப்பேத்துறான் சார், எப்பவுமே இப்படித்தான் பண்றான். அப்புறம் சார் உங்களை கூப்பிட சொன்னது கூட நான் தான். இந்த லூசு தனியா எல்லாத்தையும் பண்ணுவான்னு சொல்லுச்சு, நான் தான் வேண்டாம் சரத் சார் இல்லாட்டி என்ன நம்ம டிஎஸ்பி சாரை கூப்பிட்டுக்கலாம்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு கால் பண்ணிருக்கான் சார். ஏய் போதுமா போதும், இதெல்லாம் நீ சொல்லலாட்டியும் நான் சொல்லியிருப்பேன். டேய் நீ சொல்லணும்னு அவசியம் இல்லடா, நான் ஓவரா ஃபில்டர் பண்ற பாத்தியா? ஐயோ ஜோ, அது உனக்கு என்னன்னு புரியல. ஒரு அழகான பொண்ணு இருக்கும்போது ஒரு பையன் எப்படி பேசுவான்? எப்படி பேசுவான்? ஹீரோ ரேஞ்சுக்கு தான் பேசுவான். நான் வேற கொஞ்சம் ஸ்மார்ட்டான பையன், அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேசினாதானே ஒன்ன அப்படியே. கண்டிப்பா பிஞ்சிரும்டா. டிஎஸ்பி இருக்காரு, அப்புறம் உனக்கு கவனிச்சுக்கிறேன். அச்சே பே. ஏய் பெப்ப பெப்ப, நான் போறேன் பாமுதா. ஐயா சார், மேட்ரை கேட்டுட்டு போங்க சார். சொல்லு. அது வந்து சார், நான் எல்லா டீட்டெயிலும் உங்ககிட்ட சொன்னேன். டே ஜீவா, எல்லாமே கரெக்ட் தான்டா. நம்ம இப்ப ரத்தனத்துக்கிட்ட போய் பேசினாலும் கண்டிப்பா அவன் மனசுல சித்தார்த் இது செய்யலங்கிற நினைப்பு வராது. ஏன்னா அவன் சிந்துவை வச்சு மிரட்டி மிரட்டி ரத்தன மனசுல இப்ப இருக்கிறதெல்லாம் சிந்து மட்டும்தான். அந்த ஒரு பயம் தாக்கம் கண்டிப்பா சித்தார்த்த நல்லவனா காமிக்கவே காமிக்காது. அத நம்ம சொல்றதையும் ரத்தனம் ஏத்துக்க மாட்டான். கரெக்ட் சார், இதுக்காக தான் நானும் மாமா கிட்ட எதையுமே பேசிக்காத வரைக்கும் நல்லதுதான் சார். ஆனா நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். இல்ல சார், நான் யோசிச்சது கரெக்ட் தான் ஜீவா. ஆனா அவங்க ஜூஸ் பண்ணிருக்கிற ஆளு 35 இயர்ஸ் அப்படிங்கும்போது அதுக்கு தக்கன ஒரு ஆளை தான் நம்ம ஜூஸ் பண்ண முடியும். அந்த ஆளை நான் பாத்துக்கிறேன். அப்புறம் அந்த ஏஜென்சியா வர்றவன நான் பிளாக் பண்ணிடுறேன். சார் உங்களால முடியுமா? அதெல்லாம் முடியும், நான் பாத்துக்கிறேன். ஓகே சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் ரிஜிஸ்டருக்கு நமக்குள்ள ஒரு ஆளை பாத்துக்கலாம். ஆனா ஏஜென்சி மூலமா ஒருத்தன் வரான்ல, அவனை எப்படி பிளாக் பண்றதுதான் சார் தெரியாம இருந்தேன். சார் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க சார். டேய் ஹெல்ப் பண்ணு நமக்குள்ள. இங்க பாரு, நாளைக்கு ரிஜிஸ்டர் முடியட்டும். அதுக்கப்புறம் இந்த பிளாக்மெயில் பண்றவங்க அப்படியே ஆஃப் ஆவாங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு டிமாண்ட்னு எதுவும் இருக்காது. ஊருக்கு சித்தார்த்து சிந்து சேஃபா வரட்டும். ஏன்னா அங்க ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது உங்களோட சேஃப் ரொம்ப முக்கியம். நீ சிந்துக்கு கால் பண்ணி பேசணும்னு பேசுனியா? இல்ல சார், அது உங்களை நீங்க வாரேன்னு சொன்னனால உங்ககிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு நினைச்சேன். ஜீவா, நீ சொன்ன மாதிரியே பேசு. ஏதாவது உனக்கு பிரச்சனையா, யாராவது உன்னை ஃபாலோ பண்ற மாதிரி அந்த மாதிரி நீ கேளு. அதை விட்டுட்டு உன்னை யாரோ ஃபாலோ பண்றாங்க, நீ சேஃபாரு அப்படி இப்படின்னு சொன்ன, அவ பயந்துட்டு உடனே இங்க வரணும்னு தான் நினைப்பா. ஏன்னா டக்குன்னு உடனே இங்க கிளம்பி வர்றது சித்து சிந்தார்த்துக்கு சேஃபா இருக்குமானா அது கொஞ்சம் யோசனை தான். அதனால போன்ல பேசுறத பார்த்தே பேசு. ஓகே சார். சார் ஆனா அந்த தர்மாவை என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ரிஜிஸ்டர் முடியட்டும். டேய் தர்மா, நீ என்ன பண்ணாலும் ஏமாந்துதான்டா போவ. அதுக்கு இது ஒரு சாட்சி தானே. அவன் கிட்ட காமிச்சு செவுல்ல அடிச்சு அடுத்து அவன் பரோல்ல, அவன் மட்டும் இல்ல அவன் குடும்பமேவும் இந்த ஒரு விதத்திலயும் வெளியே வர முடியாத அளவுக்கு நான் பாக்குறேன். ஓகே சார், கண்டிப்பா உங்களால முடிஞ்சதை நீங்க மூவ் பண்ணுங்க. இன்னும் 2-3 நாள்ல சரத்து வந்துருவான். அதுக்கப்புறம் எல்லாம் கண்டிப்பா வாழை சுருட்டிட்டு இருப்பாங்க. ஆமா ஜீவா, போலீஸ்கார இங்க இல்லைனா நாம என்ன வேணாலும் எப்படி வேணாலும் மிரட்டலாம். இவங்க யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு இந்த தர்மா தப்பு கணக்கு போட்டான். ஆமா சார், சரத்து மட்டும் இல்ல, ஆதவன் கூட நம்ம வீட்டு குட்டி குழந்தை, அவன் கூட நம்ம குடும்பத்துக்கு எது ஒண்ணுனா உன்ன வந்து நிப்பான அந்த தர்மாவுக்கு தெரியட்டும். கண்டிப்பா புரியுண்டா. இந்த ஒரே விஷயத்துல அடுத்து நம்ம கூட எந்த ஒரு விதத்திலையும் பிரச்சனைக்கு வரணும்னு கூட யோசிக்க மாட்டான். சார் எல்லாம் ஓகே, அந்த தாச மறந்துடாதீங்க. தாசுக்கு சரத்து வந்ததும் இருக்குமா? ஏற்கனவே தாச என்ன பண்ணணும்னு சரத்து பேசிட்டா இருந்தா, இனி வந்ததும் கரெக்டா அதை பண்ணுவான். ஓகே சார். சார் அப்புறம் நமக்கு இதெல்லாம் தெரியும், நம்ம இதுக்குள்ள இருக்கோன்னு நம்மள தவிர்த்து யாருக்கும் தெரிய வேண்டாம் சார். நான் விஷயம் அப்படியே ஒவ்வொரு ஆளுக்கா லீக் ஆகி தாசு தர்மா யாருக்கு தெரிஞ்சாலும் நமக்கும் கண்டிப்பா பிரச்சனை வரும். அங்க சிந்துவுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதனால கண்டிப்பாமா நம்ம 3 பேத்த மீறி 4 பேரு பைங்கிலி, நம்ம 4 பேரை மீறி இந்த விஷயம் எப்பவும் வெளியே வராது. கண்டிப்பா. சார் நாம எல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்கோம், நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு. அப்பனா எதுக்கு இந்த ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு டவுட் வந்தா அது எப்படிமா வரும்? ரத்தனம் தான் முழுக்க முழுக்க பொண்ணுன்னு பேசிட்டு இருக்கானே. இந்த பொண்ணுக்காக என்ன வேணாலும் செய்வான். இப்ப அவங்க கிட்ட பேசி அவன் மைண்ட மாத்தவும் முடியாது, அவனுக்கு எந்த ஒரு விதத்திலையும் புரிய வைக்க முடியாது. அதுக்காக இந்த ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம். ரத்தனம் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பான், நம்ம பொண்ணு நல்லபடியா வந்துருவாங்கிற நம்பிக்கையில இருப்பான். அந்த நம்பிக்கை தான் முதல் ரத்தனத்தை நல்லபடியா வச்சிருக்கோம். அதனால நடக்கிறது நடக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு பாத்துக்கலாம். ஓகே சார். ஜீவா, எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு, உடனே கால் பண்ணு. ஓகே சார். சார் நாளைக்கு நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு ஆளோட வந்துடுறேன். ஓகே சார். தீ தீயை மூட்டுகிறாய், தூண்டி தூண்டி தேனை ஊட்டுகிறாய். நீயே காதல் உலகம், கவிதை நூல்களாயிரம், காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது. என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாயே.